ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான படம் எடுத்து வந்திருக்கேன். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வெறும் ஹாரர் மூவியே போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்காக ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பயங்கரமான மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சீரியஸா சொல்றேன், இந்த படத்தை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே இருக்காது. சரி, இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கேட்டா சூப்பரா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு திருப்பி சொல்றேன், ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அதாவது அமெரிக்கா மேல பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம் வந்துகிட்டு இருக்கு. ஒன்று கிடையாது, சாரி ஒன்று தான் நினைக்கிறேன், ஆனால் பெரிய பாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கணிக்க முடியாத மாதிரி அந்த நியூக்ளியர் பாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுறாங்க. அது எப்போ வருது, எப்போ கீழே விழுந்து வெடிக்கும் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பெரிய நியூக்ளியர் பாமை கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்தில் தடுத்து நிறுத்தி ஆகணும், இல்லைனா அந்த நாடே அழிஞ்சு போயிடும். சரி, யார் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவுக்கு நியூக்ளியர் பாம் அமைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அதையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் துப்பு கிடைச்ச மாதிரி தெரியல. ஓகே, இப்போ நான் முழுசாக ஒன்று என்று சொல்லிட்டேன். இப்போ அவங்க அந்த நியூக்ளியர் பாமை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம விலாவரியா படத்துக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த படத்தை உங்கள் கூட சேர்ந்து ஒன்ஸ் மோர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய நம்மளுக்கு சோல்ஜர் டீமை தான் காட்டுறாங்க. அந்த சோல்ஜர் டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய காரு போகுது வருது, பயங்கர ஃபோர்ஸாக இருக்காங்க. இவங்க எந்த இடத்தோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் தான். அவங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. அன்னைக்கு காலையில் வர மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃபோன் கால் அட்டன் பண்ணி தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா கத்துறாங்க. லீவ் டேஸ் கூட உனக்கு கிடையாதா, லீவ் டேஸ் கூட நீ வீட்டுக்கு வர மாட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் உள்ள காட்டுறாங்க. அவங்களோட சோல்ஜர்ஸை உள்ள காட்டுறாங்க. அது அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜார்ஜ். அந்த ஜார்ஜ் என்ன பண்றான், எப்போ பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். சிஸ்டத்தை பார்த்து தின்னுகிட்டே இருக்கிறான். சரியா வந்து வேலையே செய்யல. அப்படியே பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட பாத்தீங்கன்னா கடலை போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கிறாப்புல. அதே கட்டத்துல பாத்தீங்கன்னா வெளியில ஒருத்தர் போன் பேசிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவரு வந்து ஒரு பெரிய சோல்ஜர்னு வச்சுக்கலாம். அந்த சோல்ஜர் உள்ள வராங்க. ஏப்பா இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அந்த சீனை பிளாங்க் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஆமா, இப்பதான் பாக்குறீங்க இல்லையா, இவங்க தான் ஹீரோயின். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு. இவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகிட்ட, இங்க பாரு இந்த டாய்ஸை நான் வச்சுக்கிறப்பா, நீ என் கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவ்வளோதான். அந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த அமெரிக்கன் சிட்டியை நம்மளுக்கு ஒரு பிக் வியூவோ காட்டுறாங்க. இங்கே ஒரு ஆப்பிரிக்கன் இருக்காருங்க, அவரையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவரு பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் கூட டேட்டுக்கு போனது எல்லாமே வந்து போட்டோவாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி நம்மளுக்கு ஒன்று காட்டுறாங்க. அவ்வளோதான். அந்த சீனில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் பின்னாடி இருக்காரு, சரி முன்னாடி இருக்காரு, ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு ஃபுல் செக்அப் இருக்குங்க. அவங்களோட பேக் திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து தன்னோட மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கு. அந்த ஹால்ல பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்காங்க. சரி, இவங்க அப்படி எந்த மீட்டிங் ஹால் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது. அதாவது இந்த ஆர்மி சப்போர்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளுங்களாட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே, அதாவது இந்த ஆப்பிரிக்கன் இருக்காரு பார்த்தீங்களா இவரு, அடுத்தது நம்ம ஹீரோயின், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்மி சப்போர்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்பிரிக்கன் லேடியை காட்டுறாங்க. இந்த லேடி பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலைக்கு போயிட்டு இருக்கா. அங்கிருந்து ஃபோன் பண்ணி அங்கே கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதாவது நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை வந்து நான் இப்போ சொல்ல விரும்பல, கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அந்த சீனை அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணுறாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம சோல்ஜர்ஸோட டீம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ ஒரு ரெட் டாட் மாதிரி காட்டுது. அந்த ரெட் டாட்டை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டீமுக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயின் டீமுக்கு அலர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் சும்மா விடுவாங்களா, அவங்க இருக்கிற அந்த பிரதமர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போகுது, அதாவது வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ் போகுது. அதில் பேசுறது நம்ம ஆப்பிரிக்கன் தான். ஆப்பிரிக்கன் போட்டு பிச்சு வாங்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, அது எவ்வளோ பெரிய நியூக்ளியர் பாம் தெரியுமா, அந்த பாம் மட்டும் நம்ம அமெரிக்கன் சிட்டி மேலே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் மொபைலை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுக்கு அந்த கவுண்டிங்கை காட்டுறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 19 நிமிஷம் தான் இருக்குது. 19 நிமிஷத்துக்குள்ள அந்த பெரிய நியூக்ளியர் பாமை எப்படியாச்சும் தடுத்தி ஆகணும். அவ்வளோதான். இப்போ டிஃப்கான் அவங்களுக்கு 3லேருந்து 2க்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் படம்
சூப்பரா இருக்குங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு கூட ரெஸ்ட் இருக்காது, விறுவிறுப்பா பயங்கரமா போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீம் லீடர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த லீடர் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பாத்துறாரு. சரி, இந்த நியூக்ளியர் பாம் எப்ப எங்க லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ ஒர்க் பார்க்கறாங்க இல்லையா, அந்த வெள்ளை மாளிகை மேலதான் அந்த நியூக்ளியர் பாம் பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அவ்வளவுதான். இந்த விஷயத்த அந்த டீம் லீடர் கேக்குறாரு. அதோட அந்த ஸ்கிரீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்க்கலாம். அதாவது அந்த நியூக்ளியர் பாம் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அது தடுத்து நிறுத்திக்கிட்டு நம்ம கிட்ட 2 பாம் இருக்குங்க. அந்த 2 பாமே அனுப்புறாங்க. அதாவது அமெரிக்கன் கிட்ட நிறைய பாம்ஸ் இருக்கு, இருந்தாலுமே அந்த நியூக்ளியர் பாம்ஸுக்கு இப்போதைக்கு ஒரு 2 பாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே கட்டத்துல இந்த பக்கம் ஒரு ஆப்பிரிக்கன் லேடியை காட்டினேன் பாத்தீங்களா, அந்த லேடியுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டீம் தான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்காக ஆப்பிரிக்கன் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜை போட்டு விட்டுருப்பா. ஓகே, அடுத்த கட்டமா இந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோயின் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த லீடர் பையபிள்ளைய எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் பாத்தீங்கன்னா மேல இருந்து உத்தரவு போட்டிருக்காராமா. அதனால அந்த லீடர் பையபிள்ளைய மட்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அந்த லீடர் பையபிள்ளையும் வரத்துக்கு மனசே கிடையாது, ஏன்னா அவர் உண்மையா இருக்காரு. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படியோன்னு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு உண்மையா இருக்காரு. ஆனா மேல இருக்கிற கவர்னர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டாரு, அதனால எங்களால மீற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ அடுத்ததா அந்த நியூக்ளியர் பாம்பை தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 பாம்பை நம்ம அமுச்சு விட்டோம் இல்லையா, அதாவது அமெரிக்கா அமுச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா போற வழியிலேயே இஸ்கான் முடிஞ்சு சரியா லான்ச் ஆகாம போயிருது. அடுத்ததான் இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா காணாம போயிருது. அவ்வளவுதான். லான்ச்சிங் டைம் பாத்தீங்கன்னா நம்ம காட்டிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட வெறும் 8 நிமிஷம் தான் இருக்கு. இங்க வேலை செஞ்சவங்க எல்லாருமே பயத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே பாம் தான், அங்க இருக்கிற மொத்த சிட்டியும் காலி. இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாருதான் பாத்தீங்கன்னா இந்த பாம்பை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு துப்புமே கிடைக்கவே மாட்டேங்குது. அது அங்க இருக்கிற சென்சார் கூட கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்கான். ஒரு கிறுக்குத்தனமா இருக்கு. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல யார் கட்டுறா அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பெரிய சோல்ஜர் அவருக்கு நம்மளுக்கு காட்டினாங்க பாத்தீங்களா. அந்த சோல்ஜர் தன்னோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி கடைசியா ஒரு டைம் பேசிக்கிட்டு இருக்காரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம அந்த சோல்ஜரோட அம்மா பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் இருப்பாங்க, அதனால கடைசியா ஒரு டைம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குழந்தையை தூக்கிட்டு வேக வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஆமா, இதுதாங்க உண்மையான ஒர்க்கர், பாத்துக்கோங்க. அதாவது ஒர்க்கர்னு சொல்லக்கூடாது, தன்னோட நாட்டுக்காக பாத்தீங்கன்னா இவங்க தன்னோட உயிரை விடுறது கூட தயங்காம இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த நியூக்ளியர் பாம் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க, அந்த பாம்பை போடலாம் இந்த பாம்பை போடலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான், அதோட ஸ்க்ரீனை டோட்டலாக பிரேக் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆமாம், இதுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹெட் ஆஃப் த சோல்ஜர் டீம் வராங்க. அந்த சோல்ஜர் டீமுக்கும் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த ஆள் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோ காலில் கூட ஓடிக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் இவர். ஆமாம், இவர் அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்காரு. ஆமாம், இவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இவருக்கு ஒரு கால் வருதுங்க. இவருக்கு அந்த கால் வந்தது, இங்கே பாருமா நீ எப்படியோன்னு போய் சேர்ந்துரு, நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி அவர் அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணதுமே அவருக்கு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. இது அப்படியே ஒரு மாதிரி கேட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ஓகேடா, இதுக்கு மேலே விடவே கூடாது, டிஃப்கான் வந்து ஸ்டேஜ் 2 வந்துருச்சா, உடனடியே அந்த மாளிகைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு ஓடி கிளம்பிக்கிட்டு இருக்காரு. பயங்கர போராட்டமா போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா எல்லாரும் குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைலட்டை காட்டுறாங்க. அந்த பைலட் பாத்தீங்கன்னா தன்னோட ஜெட்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அதாவது இந்த கோட் சூட் போட்டு ஓடிக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவரு இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகைக்குள்ள இருக்காரு. வெள்ளை மாளிகைக்குள்ள இப்ப யாருக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு நார்த் கொரியாவோட ஒரு சோல்ஜருக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நார்த் கொரியால கிடையாது, இப்ப அமெரிக்கால இருக்காங்க. அதாவது அந்த நியூக்ளியர் பாமை எப்படியாச்சும் கான்ஃபரன்ஸ் கால் மூலியமா தடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன ஐடியா வச்சு மாட்டாதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரஷ்யன் கிட்டையும் கேட்கறாங்க. ரஷ்யன் கிட்டையும் பாத்தீங்கன்னா எந்த பதிலையுமே காரணம், நாங்க அதுக்கான பொறுப்பு கிடையாதுங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூக்ளியர் பாமுமே அனுப்பல அப்படின்னு சொல்லி ரஷ்யனுமே சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா இந்த படத்துல இவரு தான் ஹீரோனே வச்சுக்கலாம், ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த நாட்டை எப்படி ஒன்று காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு
உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஆனாலுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா ரஷ்யனுமே சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க உங்க மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வெறும் ஆசைலாம் கிடையாது, சாரி எந்த ஆசையுமே கிடையாது, அதனால உங்களோட போனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போனை வச்சிடுறாங்க. அவ்வளோதான், அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த நியூக்ளியர் பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை மாளிகைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாங்க அந்த ஒயிட் ஹவுஸ். அந்த ஒயிட் ஹவுஸ் மேலே உழுவ போகுது. அதே கட்டத்தில் இந்த இடத்தோட ஜனாதிபதி இருக்காரு இல்லைங்களா, அவரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கிட்ட போறாரு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்பால் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல இவரு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இன்னுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மக்களுக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு நியூக்ளியர் பாம்பு உழுவ போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இந்த ஜனாதிபதிக்கே தெரியாது. அவரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சந்தோஷமா ஃப்ரீடமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பிளாகை கட்டுறாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீரியஸாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஜனாதிபதிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வர ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஜனாதிபதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டும் இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் மொத்த சிட்டியும் காணாம போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் வர சொல்லிட்டாங்க. இதையே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணாடி போட்டவர். இவர் யாருன்னு கொஞ்சம் தெரியலைங்க, ஆனால் நம்ம ஜனாதிபதிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் தான் வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரில் ஏறுறாரு. ஹெலிகாப்டரில் ஏறிட்டு அங்கிருந்து லான்ச் பட இறக்குறாங்க, சாரி ஏற்றிடுறாங்க. எனக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தப்பிச்சிடறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிப்பீங்க இல்லையா, அதுதான் கிடையாது. அதாவது இவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெகட்டிவாக யோசிக்கிறாரு. என்னோட மக்களை விட்டுட்டு நான் மட்டும் இங்கிருந்து தப்பிச்சு போய் என்ன பண்ண போகிறேன், என்னையும் இதே இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த கண்ணாடி போட்டுருக்கிறாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, யாருன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தானே, அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் இந்த ஹெலிகாப்டரில் ஏறலாம் அப்படின்னு வரப்ப டப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுறாரு. அதாவது இந்த கண்ணாடி போட்டிருந்தவர் இல்லைங்களா, அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதியோட செக்யூரிட்டி, சீஃப் செக்யூரிட்டி. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதி கேட்குறாரு, ஆமாம் உங்கள் சீஃப் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு உடைஞ்சு போயிடறாரு. அதோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரன்னு யோசிச்சு பாருங்க. மக்களுக்கே தெரிவிக்க முடியாத மாதிரி ஒரு டைமிங் 18 நிமிஷத்துக்குள்ள இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமா ஒரு பெரிய பெரிய மலைக்கடியில் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் போய் ஒளி வைக்கிறாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அப்படியே அந்த சோல்ஜர் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் நின்றுக்கிட்டு இருந்தாரு. இந்த டைம் முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஆமா, அந்த நியூக்ளியர் பாம்பு வெடிச்சிச்சு. ஆனால் படம் சூப்பராக இருந்தது, சரியான இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே படத்தோட பேர் ஸ்டார்டிங்கில் போடுவாங்க, ஆனால் இவங்க எண்டிங்கில் போடுறாங்க. இந்த படத்துக்கு நீங்கள் ரேட்டிங் கேட்டிங்கன்னா நான் 10/10 கொடுப்பேன். சூப்பராக இருந்தது. ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு அருமையான படத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.